வணக்கம் நண்பர்களே. இந்த ஷார்ட்ஸ்குள்ளே போகிறக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னாலும் கடைசி வரைக்கும் இந்த ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்களே தன்னால் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திடுவீங்க அப்படின்னு 100% அக்யூரஸியோடு சொல்லலாம். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும், ஜோதிடம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லைனா இந்தியன் பேஸ்ட் மக்களுக்கும் சரி, இந்த மாதிரி ஜோதிடத்தில் 12 கட்டங்கள் இருக்குது, 9 நவகிரகங்கள் இருக்குது. ராகு கேதுவை தவிர மற்ற எல்லா கிரகங்களுக்கும் வீடு இருக்குது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் எந்த டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, உங்கள் ஜாதகத்தில் மேஷ ராசியில் சனி, ராகு, கேது, சுக்கிரன் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் உங்கள் லைஃப்பில் சொல்லி வச்ச மாதிரி இந்த பலன்கள் எல்லாமே நடக்கும். இது எப்படி சொல்கிறது, இந்த வருஷ பலன்கள் சில பேருக்கு தான் பொருந்தும், பல பேர்த்துக்கு பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. மேச ராசியில் உங்களுக்கு ஒரு கிரகம் உட்காந்துச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் லாங் இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்கன்னு ஆணித்தனமாக அடித்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம், ஜாதகர் ஒரு வகையில் இல்லைனாலும் இன்னொரு வகையில் புகழடைவார். அட்லீஸ்ட் ஃபார் இந்த வேலை விஷயத்துலையா இருந்தாலும் சரி, இல்லைன்னா சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ்லையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கும். மாடசாமியா, நமக்கு நல்லா தெரிஞ்ச ஆலயச்சப்பா, கந்தசாமி இந்த வேலை பண்ணுறானே, அந்த கந்தசாமி பை தானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நேம் கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் இருக்கும். ரெண்டாவது விஷயம், தன்மானத்துக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்க. அண்ட் அரசியல் மேலே, அப்புறம் மற்றவங்களோட சிச்சுவேஷன் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிற திங்கிங் கொண்டவங்க. பட் இவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது கடனால் அவமானப்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க. பார்ட்னர்ஷிப் தொழிலுக்குள்ளே இவங்க போகிறாங்க அப்படின்னா சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். டீட்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக இது பண்ணால் இவங்க கண்டிப்பாக சர்வைவ் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு எப்போவுமே ஃப்யூச்சரை பற்றி ஒரு எலாங்கேட்டட் விஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு, இல்லைன்னா வாழ்க்கை நடத்த முடியல அப்படின்னாலும் மேஷத்தில் ஏதாவது கிரகம் இருக்கிறவங்க எப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் அடித்து தூக்குறோண்டா. ஏன்னா மேஷ ராசியோட அதிபதி செவ்வாயோட குணங்கள் எல்லாமே இந்த மேஷத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற சிஎம் மட்டும் இல்லைங்க, ப்ரீவியஸ் சிஎம்ஸ்லேருந்து பிக் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேஷம், சிம்மம், துலாம் இந்த 3 ராசியில் ஒரு கிரகம் கூட இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு அரசாங்கமோ இல்லை அரசியலுக்கோ இது பண்ணுறீங்கன்னா இந்த 3 ராசியில் ஏதோ ஒரு கிரகம் இருக்குங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக நான் போடுறேன்.